என் அன்புக்குரிய இனிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் பெந்தேகோஸ்தேக்கான என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பெந்தேகோஸ்தே தினம் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். கிறிஸ்துவ இந்த ஒரு நாள் இல்லைன்னா கிறிஸ்துவமே இல்லை. 4000 ஆண்டுகளுக்கு முன்னால 6000 ஆண்டுகளுக்கு மேல சமாதான கருத்து சொன்னார். அந்த வாக்குத்தத்தம் ஃபெயிலியர் ஆகும். யாக்கோபே நட்சத்திரம் தோன்றுகிறது என்ன 24:17 சொல்றாரு. அது அதிகம் 40 அந்த யாக்கோபே நட்சத்திரம் தோன்றது ஃபெயிலியர் ஆகும். எப்ராத்தாய் என்ற பெத்லேகமே யூதாவில் சிறியதாக உண்மையான கோயில்களில் இருப்பார். இந்த வாக்குத்தத்தம் ஃபெயிலியர் ஆகும். ஏசாயா 9 நமக்கு ஒரு பாதகம் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தொழில் மேல் இருக்கும், நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானப்படுவது. அந்த வாக்குத்தத்தம் ஃபெயிலியர் ஆகும். இயேசுவுக்கு வந்து அவர் வந்ததின் நோக்கம் ஏசாயா 25:4 கொடுமையான சிதறல் மதுரை போதியிருக்கிற வெள்ளத்தை கொண்டு போய் ஏழைகளுக்கு பெற. ஏசாயா 11 யாக்கோபு வேர்களுக்கு ஈசாயின் வழிபடுவதற்கு ஒரு வேர் துளிர் இருக்கும். அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் இயேசுக்கு பெறுவாக. இயேசுக்கு ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இம்மானுவேலுக்கு பெறுவாக. இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த நாள் வரலாம் கிறிஸ்துவுக்கு ரொம்ப முக்கியமான நாள். வேலைகள் செய்யப்படுகிறார். இதுதான் முன்னால இந்த விஷயம் தேவ சகாயம் ஐயா அவர்கள் இது 5 மணி ஆராதனை 4 மணி ஆராதனை கொண்டாடுறாங்க. கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், அர்ப்பி பண்டிகை, தோற்ற பண்டிகை, ஆலோசனை எல்லாம் பிஸியாக இருக்கும். காசு போகலாம் பிஸியாக இருக்கும். காசு இல்லாமல் அவங்க உட்காந்து ஜோம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த வருஷம் அதை பார்த்து பண்ணியிருப்பாங்க. காசு கூட வெளியே ஸ்டாலில் பண்ணியிருப்போம், வாங்கியிருப்போம். ஒரு சின்ன கூட்ட மக்கள் உள்ள தலையை ஜோம் பண்ணியிருப்போம். காரணம் கொஞ்சம் மெதுவாக பேசுவாங்க. ஆசை அது ஒரு பண்டிகை, முக்கியமான பண்டிகை. கிறிஸ்துமஸ் எல்லாரும் கேட்டு பார்ப்பாங்க. ஒரு சில சர்ச்சைக்கு வரமாட்டாங்க. ஏன்னா புது சேலை புது சட்டை இல்லைன்னு கேட்கப்படுது. அவங்களாம் அவங்க குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் அப்படின்னு மெசேஜ் தரலாங்க. குட் ஃப்ரைடே போகலாம். ஆனால் இந்த நாள் வந்து அவர்கள் ஒருமனப்பட்ட கூடியிருந்தாங்க. ஒரு சொல், ஒரு மனம், சகோதரர் ஒருமித்து வாசம் என்பது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. சொந்த சகோதரத்தில் பெருமை பாராட்டுவது காணாத தெய்வத்தை எப்படி பெருமை பாராட்ட முடியும்? ஒரு சகோதரர் ஒப்புரமாக்கி அழகா சொல்றப்போ அந்த வாசல் சொன்னாங்க. நான் ரொம்ப நாள் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கல. உன் காணிக்கை தேவத்தை வச்சு திரும்பி போ. நாளைக்கு மாற்ற சொல்ல உடனே போய் ஒப்புரவாங்க. சட்டனை வச்சு உடனே போ. போய் இந்த நேரத்தில் ஒப்புரவு தான் நேரம். அப்படி அவங்களுக்குள்ள ஒரு ஒப்புரவு வந்ததுதான் ஒரு மனம் வந்துச்சு. அது ஒரு சொல் வந்துச்சு. அந்த ஒரு மனம் வந்ததாக அவங்க தெரிவிச்சாங்க. அந்த வல்ல பரிசுத்தால் போலீஸ் கொடுத்து நிறைய ஆவி இருக்கு. ஒரு சில ஆவி முன்னாடி செஞ்சு கொடுத்தீங்க. மனசு கஷ்டம். 2 பிள்ளைங்க புண்பட்டு இருந்து புகவுக்கு தாங்க ஆகணும். அப்பதான் சீர் குடிக்க ஆரம்பிச்சாங்க. 50 விவசாயிகள் பிள்ளைங்க பேதிக்கு போறதுக்கு சிகரெட் பண்ண முடியும். எதுக்கு அதெல்லாம் கொண்டாடி போனால் மனக்கவலையில் சிகரெட்டு போத ஆரம்பிச்சேன். இது ஒரு பெரிய ஒரு ஆவி. வாழ்க்கையில பெரிய பணக்காரன் ஆகணும். வாழ்க்கையில பெரிய பணக்காரன் ஆகணும். அவங்க மாதிரி ஆகணும். 1 ரூபா கொடுத்தா 1 லட்சம், 1 ரூபா கொடுத்தா 1 கோடி லாட்டரி வந்து சார். எத்தனை பேர் பாப்பாயிட்டு இருக்காங்க? எத்தனை பேர் லாட்டரி இல்லாம இருக்கான்? சூசைட் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் கேம்ல எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க? இன்னைக்கு ரேஸ் விளையாடுறாங்க பாருங்க. தலையை கீழே கூட மேலே இருப்பாங்க. வானமே இடிக்கு மேல் இருந்ததுன்னா அவங்களுக்கே நல்ல அந்த குதிரையை பார்ப்பா. 1 2 8 7 6 4 5 8 9 எந்த நம்பர் வச்சா எந்த நம்பர் அடிக்கும் அப்படி தீனி என்ன பண்ணுறது? ஏன்னா அவங்க ஆவி வந்து குதிரைக்கு செட்டில் ஆகிடுது. இன்னைக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா ஜாக்பாட்டில் 1.5 கோடி எங்கே கிடைக்கும்? உடனடியாக
இன்னைக்கு எத்தனை பேர் அதில் பாருங்க, இது ஒரு விதமான ஆவி. இப்படி அநேக ஆவிகள் நாட்டில் இருக்கு. இன்னும் ஒரு சில ஆவி 6-8 அடிச்ச உடனே அந்த ஆவி ஸ்பிரிட் வந்துடும். இல்லை ஒரு ஷீட்ல பாஸ்ட் நல்லா பேண்ட் அடிச்ச உடனே என்ன ஆகும், தன்னாலே டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் அது ஆவி இல்லை, அது ஹோலி ஸ்பிரிட்லாம் அது இல்லை. அது ஒரு வகையான ஆவி, அவ்வளோதான். அங்கே ஒரு ஆவி இருக்கிறது கூட இது ஒரு ஆவி. ஆனால் இவங்களுக்கு ஒரு மனம் வந்துச்சு. பெந்தைக்கோஸ்தே நாள், அந்த பெந்தைக்கோஸ்தே என்பது விடுதலை நாள். பெந்தைக்கோஸ்தே என்பதற்கு 50 என்ற அர்த்தம், யூபிலி என்ற அர்த்தம். லேவியராகமம் 23-25 பார்த்தீங்கன்னா 50 7 மாதம் நீ புறப்பட்டு அடிமைத்தனத்திலிருந்து புறப்படும் பஸ்தா. அந்த பஸ்தால வந்து நீ இயேசு அந்த ஆட்டுக்குட்டியை அடிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்கால தேய்ச்சிடல. இரவுல சங்காரத்தோடு வரலாம். யார் வீட்டு வாசல்ல அந்த ரத்தம் பிரெட்டு தேய்க்கப்பட்டிருக்கோ அந்த வீட்டு வாசல்ல சங்காரத்துடன் வரமாட்டான். யார் வீட்டு வாசல்ல அந்த பிரெட்டு இல்லையா அந்த சங்காரத்தோட வந்து அவங்களுடைய தலை பிள்ளைகள் எல்லாம் தலை சேர்ந்து பிள்ளைகள் ஆடு மாடு எல்லாமே சென்று போச்சு. அது பஸ்கா பண்டிகை, விடுதலையின் பண்டிகை. உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீ ஈட்டுகிற ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வருவது அது ஒரு பண்டிகை, பஸ்கா பண்டிகை. அதே மாதிரி அந்த பஸ்கா என்பது இயேசு எனக்காக ரத்தம் சிந்துதலாமல் பாவம் பிள்ளை அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுப்பதற்காக, எல்லோரையும் மீட்கும் பொருளாக, எல்லா மக்களும் ரட்சிப்பதற்காக, தன் ஜீவனை கொடுப்பதற்காக சிலுவையின் சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டுக் கொண்டார். இதுதான் பஸ்கா. இதுதான் பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாட வந்த நாள்ல தான் சீசனோடு சாப்பிட்டு அப்படியே சிலுவைக்கு போயிருக்காரு. அது வந்து 7 வாரம். இப்ப இயேசு உயிரோடு இருந்து அந்த சண்டையில இருந்து 7வது சண்டை, 7வது ஞாயிற்றுக்கிழமை. எப்படி புதன்கிழமையில இருந்து அந்த ஈஸ்ட் வரையும் 7 வாரம், 7 சண்டை. 50வது நாள் நமக்கு ஈஸ்ட் வரும். கிட்டத்தட்ட 47வது நாள் ஈஸ்ட் வரும். அந்த ஆன்சர்ந்து 7 சண்டே கழிச்சுட்டு 7 சண்டே 7 வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் உயிரோடு இருந்த திருநாள், பெந்தைக்கோஸ்தே திருநாள், ஆண்டோட தூய ஆவியோடு வந்த திருநாள், திருச்சபை தொடங்கிய ஒரு திருநாள். திருச்சபை நிச்சயம் ஸ்தாபிக்கப்படும். என் நாமத்தினால் 2-3 பேர் எங்க கூடியிருக்கீங்களோ அந்த நாள் இருக்கு. அதுதான் திருச்சபை. முன்ன சர்ச்சைக்கு எஸ்டேட் யூதன் வருஷத்துல ஒரு முறை எஸ்டேட் தேவாலயத்துக்கு போவான். அங்க அவன் தொழுகப்பட ஒண்ணுதான் சட்டை வந்து அங்க போய் இயேசு கிறிஸ்து யோவான் 8ஆம் அதிகாரத்துல என் பக்தி வைராக்கியத்தை பொறுத்தான என் பக்தி வைராக்கியம் சொல்ல, இது என் அநேக எல்லா மக்களுக்கும் ஜெபம் விடுகிறாரு, இது என்னுடைய ஜெபம் விடுகிறார். மத்தேயு 21, லூக்கா 19, 4:11 இது என்னுடைய ஜெபம் விடுகிறார். ஆனா அது யூதன் வந்து இஸ்ரேல் வந்து வருஷத்துல ஒரு முறை இஸ்ரேல் வரைக்கும் போனோம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்புறம் என் நாமத்தினால் 2-3 பேர் எங்க கூடியிருக்கீங்களாங்கன்னா அது இந்த பெந்தைக்கோஸ்தே இன்னைக்கு தான் வந்துச்சு. அந்த அடிமைப்பட்டு இயேசு நமக்கு இயேசு நம்பி வந்தோம். இயேசு நம்பி வந்ததால இயேசு செத்து போனாரு, மீன் பிடிக்க போறேன்னு அந்த பேரு போயிருக்காரு. யோவான் 20 நான் மீன் பிடிக்க போறேன், நீ வரியா? அந்த எம்மாவூர் சீசர் லூக்கா 24 ஏன்பா வருத்தமா இருக்கீங்கன்னு இயேசு கேட்கிறாரு. அவன் உனக்கு தெரியாதா, நீ ஊருக்கு புதுசா? என்னடா யார் இயேசு சீசர்கள் பேசுறான்னு சொல்றான். ஒருத்தனை அடிச்சான், கொண்டுட்டான், உயிரோடு எழுந்தாங்க. ஒரு கூட்டம் பாலியை வீட்டு போயிட்டுதான் ஊரே கலை போய் கிடக்கு. 144 போயிருந்தாங்க. நீ தெரியாதா உனக்கு? இப்படி பயம். அந்த பயத்துல ஒன்னா இருக்காங்க. அப்ப அந்த விடுதலை தெரியும், யூபிலி பண்டிகை. அந்த விடுதலை அந்த 50வது நாள் விடுதலை பண்டிகை கொண்டாதான் மேல் வீட்டறையில வர்றாங்க. ஏசு கிறிஸ்து அப்பா வீட்டு அந்த வீட்டுக்கு வர்றாங்க. அது டேவிட் சிட்டி என்று பெயர். நீங்க டேவிட் சிட்டி கூட்டுப்பாங்க. பார்த்தீங்கன்னா பெத்லேகேம் ஏசு கிறிஸ்து பிறந்ததும் சர்ச்சை காட்டுவாங்க. போனவங்களுக்கு தெரியும். அந்த வீட்டுல தான் ஊழியருக்கு ஒரு பயணமா வராங்க. விஷயம் ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் வந்தவங்க தான் அவன் சொல்லுவாங்க, ஜீவாக்கு நீ தான் பதில் செய்ய ஆண்டோடைய சித்தத்தின்படி துன்மார்களுக்கு எல்லாம் ஆணையிட்டு கொலை செய்தது நாங்கள் சாட்சிகள். யார் சொல்றா? சொன்னாங்க. ஏசு சிறுதில பிளாக்கு வீட்டு கூட்டுகளே கொஞ்சம் தெரியாதா? மத்திய 26 எனக்கு தெரியாது, யாருமே தெரியாது.
மறுதளித்த பேதுரு சொல்லே, நீ தான் ஜீவாதியை கொலை செய்கிறீர்கள், நாங்கள் சாட்சி. ஒரு தைரியம், ஒரு வல்லமை, அதுதான் பரிசுத்தாவின் வல்லமை. அந்த பரிசுத்தாவின் வல்லமை தான் ஒரு ஸ்பிரிட். ஒரு நாள் ஐயன் சொல்ற மிஷனரி போல மெசேஜ் கொடுத்தாங்க. நான் முன்னாள் தலைவர், நான் முன்னால் அதில் 6 வருஷம் தலைவராக இருக்கேன். இப்போ என்னமோ செயலர் டெஸ்டராக இருக்கிறேன். முன்னால் 6 வருஷம் தலைவர். அப்போ இப்போ ரொம்ப நாள் கூப்பிட 3 வருஷம் அந்த பாலிடிக்ஸ் மாறும். தலைவருக்கு போனோன்னு அவர் ஐயருக்கு போனால் அந்த தையர் தான் தையர் கொடுக்குறாரு. பழைய ஆட்கள் தோற்றதுன்னா இவங்க தோற்றம் சொல்கிறாங்க. அந்த வந்து அரசியல் பண்ணுறாங்க, பயப்படுவாங்க. ரிட்டையரான பிஷப்பு திரும்ப சர்ச்சில் வந்து பண்றாரு, உடம்பு. இதெல்லாம் கிறிஸ்தவன் சின்ன மனசு, ரொம்ப சின்ன மனசு. ஐயர்கிட்ட பிஷப் மத்தியில இருக்கிறது அதுமாதிரி தலைவர்கள் இருக்க வரல. 4வது வருஷம் தான் கூப்பிட்டாங்க. ஏன் கூப்பிட்டாங்க, எதுக்கு கூப்பிட்டாங்க எனக்கு தெரியும். அப்போ நான் போன உடனே அந்த பெரிய ஒரு மிஷன், இந்தியா முழுவதும் பணி செய்கிற மிஷனரி 450 பேர், இந்தியா முழுவதும் 250 பேர் வந்திருந்தாங்க. இந்தியா அனைத்து மாவட்டங்கள் அனைத்து தாலுக்கையும் இருக்கிறவங்க 200 பேர் சாட்சி சொல்றேன். அது சொல்றாரு, நீங்க இந்த ஜிஎஸ்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு பிசிங் கூட இல்லை. நான் வீடு மாதிரி போனேன், இந்த இடத்துல அந்த ஸ்டேட்ல போனேன், ஸ்டேட் டு ஸ்டேட்டா மாற்றுவாங்க. அங்க போனேன், ஒருத்தர் கூட வீடு இல்லை. எதுக்குன்னா நீ ஜோம் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது கிறிஸ்டின் மதத்தை பற்றி சொல்லக்கூடாது. இதெல்லாம் சொன்னால் எனக்கு வரலாம், நீ ஜோம் பண்ணுவேன். வீட்டு கூட்டிட்டாங்க, தரவையாக இருக்காங்க. நானும் என் மனைவி சின்ன குழந்தையோடு சுற்றி வரோம். பார்க்கறதுக்கு வழி இல்லை, வண்டியில் வாடகை வண்டியில் இருந்து பார்த்தோம். பார்க்கறது இறக்க வழி இல்லை, சுற்றி தேடுறோம், எங்களுக்கு வீடு இல்லை. அப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோம், அவங்க சொல்லுவாங்க அது ஒரு வீடு. அவங்க சொல்லுவாங்க 1500 2000 தான் அந்த வீட்டோட வாடகை. அவங்க 5000 சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு. செகண்டரி, நீங்கள் கிறிஸ்தவர்கள் 1 மாதம் தான் இருக்கணும், அதுக்குள்ள வீட்டை பார்த்து ஓடிடும். நீங்கள் 2வது கண்டிஷன். அவங்க ஜோம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. 1500 2000 வாடகை, 5000. ஆனால் மிஷன் 1500 மேலே தராது. ஒரு கேள்வி கேட்கும், உண்டியில் எப்படின்னு சொல்லணும், ரொம்ப தொல்லை. ஆனால் கண்ணீரோடு சம்பளத்தில் கொடுத்துருவோம். இப்போ பாத்திரத்தை இறக்கி இடம் இல்லை. அந்த ஊருக்கு கிட்டத்தட்ட இங்கிருந்து ஆந்திரா கர்நாடகத்துலேருந்து வண்டியில் இருக்கிறதுக்கு அப்புறம் வந்து அந்த பாத்திரத்தை இறக்கி எத்தனை வண்டியில் இறக்கி வச்சுக்குவோம். அதனால பாத்திரத்தை இறக்கிட்டு ஒத்துக்கணும். அவங்க கொடுத்த தேதிக்கு அடுத்த மாதம் அந்த தேதி வந்துன்னா நாங்கள் கேட்டோம் இந்த அம்மாட்ட. அந்த அம்மா ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்காரருக்கு கொடுத்துருச்சு. அவங்க வீட்டுக்காரர் நாங்கள் அதை வரையும் பார்க்கல. அவங்க ஃபோனில் எதுக்கு காலி பண்ணிட்டீங்கன்னு கேட்டால், எனக்கு சொன்னது 1 மாதம் ஒன்று. அதை நாங்கள் அந்த 1 மாதம் நீங்கள் சொன்னதாக. செகண்ட், வானொலி வந்து கம்மி, நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறீங்க, இந்த விஷயம் இருக்குது. 3வது, நாங்கள் ஜோம் பண்ணுவோம், அதுக்கு ஒரு கடையாக இருக்குன்னா அவர் சொன்னார் ஒரு 1000 வாடகை வச்சுக்க ஓடுங்க. நீ ஜோம் பண்ணுறப்போ நீ வீட்டை காலி பண்ண, ஜோம் பண்ணுறப்போ பிரச்சனை வந்தால் நீ பார்த்துக்குவோம் பிரச்சனை, நாங்கள் பண்ணுறோம். அவருக்கு வெசட் வேண்டாம், அது நான் பார்த்துக்கல. நாங்கள் முதல்ல எங்களுக்கு அனுப்புறதுக்கு கருத்து ஒரு சிலுவையை போட்டாங்க, கருப்பு பெயரில். மிஷன் டெடிகேஷன் இருக்கிறது பார்த்துக்கணும், கருப்பு சிலுவை போகும். கருப்பு அண்ணங்கையில், அந்த அண்ணங்கையில் தாலிகை, திருநெல்வேலி மக்கள் தாலிகை கருப்பு பெயர் போடுவாங்க. இங்கே இருக்கவங்க அண்ணங்கையை போடுவாங்க. இந்த அண்ணங்கையில் ஒரு தாலி சிலுவையை போட்டாங்க. சிலுவை என்பதே எனது மரணம், அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அப்போ இருந்துக்க மாட்டாரு. அதுலேருந்து ஒரு 15-20 நாள் கழிச்சு தீவிரவாதிகள் வந்தாங்க, என்னை அடித்தாங்க, மனைவி அடித்தாங்க, பிள்ளைகள் அடித்தாங்க, ரத்தமாச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. எங்கள் வீட்டெல்லாம் பார்க்கறதுலாம் உடைச்சாங்க. அப்போ நான் போய் ரிப்போர்ட் கொடுக்கல, போலீஸ் காவல்துறைக்கு போகல, வீட்டே இருந்தேன், ஜோம் வீட்டே இருந்தேன். அந்த ஹவுஸோட வந்தார், ஏன் நீ அடிச்சாங்க, ஏன் ரிப்போர்ட் கொடுக்கல? உங்களுக்கு தொந்தரவு வந்துடும், நீங்கள் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டு நான் ரிப்போர்ட் கொடுக்கல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை, இப்போ ரிப்போர்ட் கொடுக்குறேன். ரிப்போர்ட் கொடுக்க போனால் அந்த டிஎஸ்பி டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்டாக போலீஸ் கேட்குறாரு, நீ இருக்கிற இடம் தீவிரவாதி பகுதி, நீ இருக்கிற இடத்தை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு. எனக்கு நான் இருக்கிற இடத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னேன். நீ இருக்கிற இடம் வெடி வருது, ஒரு வெடிக்கிற இடம்,
பட்டாசு மாதிரி ஒரு இடத்துல வந்து ஜோம் பண்ணிருக்கீங்க. அவர் சொன்னாங்க, இல்லையா என்னுடைய பணியை நாங்கள் திருப்பி எங்கள் ஊருக்கு இல்லை, யூரின் வாழ்க்கை பெரிய உதவி செய்கிறாங்க. மனத்தை சாய்ப்பது ஒரு வேலை இல்லை. யார் படிக்கையோ, யார் உதவி சொல்லிட்டாங்களோ, யாருக்கு ஏதாவது தேவையோ, யாருக்கு என்ன தேவையோ அதுதான் வேலை. இச்சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ அது இறங்கி செய்தாங்க. வேதம் சொல்லுது. நாங்கள் மதத்தை ஸ்தாபிக்கவில்லை, காஸ்பல் சொல்றதுக்கு வரல, கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்கு. இதுக்கிடையே ஒரு டேக்கர் சென்டர் ஆரம்பிச்சோம். அந்த வீட்டை பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு டேக்கர் சென்டர் ஆரம்பிச்சா. டேக்கர்னா ஒரு வேலை வந்து அப்போ அந்த டிஎஸ்பி யார் அடித்தாலும் அவனை கூப்பிட்டு அவனோட சாங்கிலேட் எழுதினா போய் ஒரு வருஷம் முடிய போட்டு 150 பேருக்கு ஞானஸ்தானம் தந்தாராம். ஒரு வருஷத்துல இந்தியாவில் மதத்தை பற்றி சொல்ல முடியாத ஒரு தீவிரவாத காலத்துல அந்த தீவிரவாதிகள் மத்தியில 150 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்காரு. ஏன்னா மோடி இருப்பது யாரு? ஹோலி ஸ்பிரிட், தூயாவுடைய மகிமை. தூயாவுடைய மகிமைனா அப்போ சில 2-3 பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரனா பார்க்கலாம், மொத்தம் பார்க்கலாம், என்ன என்னப்பா பார்க்கலாம் தான் துட்டு கொடுக்குறான். என்கிட்ட துட்டு பாம்பு காசுலாம் இல்லை, என்கிட்ட என்ன இருக்கு? நேம் ஆஃப் ஜீசஸ் இஸ் இன் லெட்டர் அண்ட் வா. 40 வருஷம் நடக்காது. அவன் எத்தனை நடக்கல? பிறந்ததுலேருந்தே நடக்கல. கையை பிடிச்சாரு, தூக்குனாரு, நடத்தி விட்டாரு, அவர் குதிச்சாரு, ஓடினாரு, ஜம்ப் பண்ணாரு, ரைட்டிங் பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. மக்களுக்கு பெருத்த ஆச்சரியம். அடுத்து பேர் எங்க போறாரு? ஜெயிலுக்கு போறாரு. இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது மிஷனரி பிஷப்ஸ். அதுதான் மிஷனரி சின்ன செல்வர், பிஷப்புக்கு பெரிய செல்வர். மிஷனரி ஐயமாரு எங்க மாதிரி ஆட்கள்னா வசதியை தேடும், வசதியை தேடி போடாது, அது சொல்லுவாங்க. கிறிஸ்தவம் என்பதே தன் உயிரை எப்பவுமே வெற்றியில் இருக்கிறோம். எப்போ கொண்டு பாய்ன்னு சொல்ல முடியாது. எப்பதான் கொண்டு பாயும், எப்பதான் போயிட்டோம். உயிரோடு வருவான் மனைவி நினைக்கக்கூடாது, அம்மா நினைக்கக்கூடாது, பிள்ளைகள் நினைக்கக்கூடாது. அதுதான் கிறிஸ்தவம். அந்த கிறிஸ்தவத்துக்கு என்பது நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்பது. அதுதான் பெந்தேகோஸ்தே நாள். விடுதலை யாருக்கு இங்க? அதுதான் எனக்கு கிடைக்கும். மாறும் ஆவியானவரே எங்களை விடுவியும், எங்களுடைய விடுவியும், எங்களை விடுவியும். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். முதல்ல என்னன்னா, இன்னைக்கு நம்ம செகண்ட் சர்வீல சங்கீதம் 107 வாசிப்பாங்க. அத சிறுமைப்பட்டவன் சொல்றாரு. அதாவது 107:41 எளியவனை சிறுமையிலிருந்து எடுத்து அருமையான உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போராடுகிறார். யாரு சிறுமைப்பட்டிருக்கானோ அவனை எடுக்கிறார். அதுதான் சங்கீதம் 78:70 தன்னுடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுகளில் எடுத்து லிட் பண்றார்கள். நம்முடைய அடிமைத்தனம்ங்கிற ஒரு வேதனை, வியாதி, துன்பம், ஒரு கெட்ட பழக்கம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து எடுக்கிறது மட்டும் இல்ல, ராஜா வாழ்க்கையில தாவீத ராஜா வாழ்க்கையில உயர்ந்த அடைக்கல வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போராடுகிறார். மந்திர ஒரே ஒரு ஆண்வாய் வருவான், அது 2 குட்டி போடுவோம், ஒரு 2-3 ஆகும், 3 சேர்த்து 2 போடும், அப்புறம் 5 ஆகும், ஒரு 100 ஆகும். எப்படி கோழி குஞ்சு, கோழி குட்டி ஒரு கோழி வளர்த்தீங்கன்னா 10, 20 ரூபாய், 25 ரூபாய், 50 ரூபாய் ஒரு குஞ்சு. அதை கரெக்டாக வளர்த்துட்டீங்கன்னா அது எத்தனை முட்டை எடுத்து, எத்தனை கோழி வருது,
20 முட்டை வச்சுன்னா 10 15 முட்டை பொறிச்சிருது. எவ்வளவு ஒரு பெரிய மந்த மாதிரி இருக்குது. அதுதான் பண்ணையாங்க. ஏசாயா 61:3 நம்ம வாசித்தோம். இருதயம் நொறுங்குண்ட மக்களுக்கும், இருதயம் நொறுக்கப்பட்ட மக்களுக்கு காயம் கட்ட, சிறுமைப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுக்க, கட்டவிட்டு விடுவாங்க. அதுதான் அந்த வேத புத்தகத்தை குறித்து சொன்ன லூக்கா 4 அவர் ஜெபம் பண்ணுவதற்காக பாசிங் இருந்து நம்ம 2 நாட்கள் 40 நாள் பாசிங் வந்த மாதிரி அவர் 40 days அந்த இடத்துல பாசிங் முடிச்சு வர்றாரு. பாசிங் முடிச்சு வந்தோடனே அங்க சாத்தான் வந்து அவர் சோதனை பண்றான். என்ன சோதனை பண்றா, நீங்க தெய்வம் குமாரன் 40 நாள் சாப்பிடல, அதனால இந்த கல்லுகள் எல்லாம் பிரெட் ஆகும்படி சொல்லுங்க, சோறுலாம் பிரெட் ஆகும்படி சொல்லுங்க. தேவனுடைய கட்டளை என்ன பண்ணக்கூடாது, வார்த்தையை அப்பதான் பிரெட் அப்படின்னு மேல இருந்து கீழே போய் கடவுள் பிடிச்சுவாரு. நீ என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. இந்த உபதேசத்தெல்லாம் உலகமே என்கிட்ட தரேன், உலகம் ஒன்று தரேங்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவெல்லாம் உலகத்தில் பெரிய பணக்காரன் சொல்றாங்க. இல்லை இல்லை, ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் வெளியே தெரியாம இருக்கு. கிறிஸ்துவுக்கு எதிரான மக்கள்கிட்ட தான் நிறைய பணம், உலகத்தில் பெரிய பணக்காரங்க. ஏன்னா உலக பிரகாரமும் ஆனவங்க எல்லா நிறைய தப்பு பண்றாங்க. அவங்க தான் பணம் தானே அமைதி இல்லை, அமைதி இருக்காரு, வாழ்க்கை நிம்மதியா தூக்கம் வர, ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் இருக்க, அமைதி இருக்கணும். அப்படிப்பட்ட ஆசை கொடுக்குறப்போ அந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு வந்தோடனே நேர சர்ச்சில் வர்றாரு. பாசிங் பண்ணி அந்த அடுத்த ஸ்டெப்பு நேர சர்ச்சில் வர்றாரு. சர்ச்சுக்குள்ள வந்தோடனே அங்க இருக்க குருவானவர் கூப்பிட்டு இந்த பைபிளை வாசிக்கிறார். பைபிளை வாசினா ஏசாயா திருப்புறாரு. ஏசாயா திருப்புறதுன்னா 61 தான் வருது. அதுதான் லூக்கா 17:18. 61 தான் லூக்கா 17:18 சொல்லிட்டு அதுல சொல்றாரு, இந்த வார்த்தை தினம் நிறைவேறிட்டு. லூக்கா 4:21. என்ன நோக்கத்திற்காக அவர் வருவதற்கு 650 ஆண்டுகளுக்கு முன்னால ஏசாயா திருக்கு எழுதினாரோ அந்த வார்த்தை தினம் நிறைவேறிச்சு. தினம் நிறைவேறிச்சு. இப்போ நாம் ஒருமனப்பட்டு ஒருமனா திருச்சபை மக்களாக நீங்க நம்ம இன்னைக்கு நாங்கள் திருச்சபை கொஞ்சம் குடும்பமாக இல்லை, ஒரு பாரம்பரியம் திருச்சபை திருச்சபையை கட்டணும் நம்ம முயற்சிக்கிறோம். ஆண்டு கூட வந்துச்சு. குருவானவர், செக்ரட்டரி, ட்ரெஷரர், திருச்சபை மக்கள், திருச்சபை மூத்த மக்கள் எல்லாம் ஒன்னா ஜெபிச்சிங்கன்னா அடுத்த கிறிஸ்துமஸ் நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஒருமனப்பட்டு ஜெபிச்சீங்கன்னா இந்த செக்ரட்டரி காலத்தில் கட்டக்கூடாதா, நான் என் காலத்தில் இந்த ஐயர் காலத்தில் கட்டக்கூடாதா, இது நான் பொருள் கொள்கிறேன். என் தகப்பன் உயிரோடு அசைவாட விடாம அவருடைய இல்லத்தை கேட்பதற்கு நான் அர்ப்பணித்தேன். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு ஒரு மனத்தோடு நீங்க ஒரு வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ ஒரு மனப்பட்டு ஜோம் பண்ணிப்பாரு. அவரோட உடை கட்டுக்களை உடைக்க மாட்டார். இதுதான் ஒருவன் திருச்சபை. குடும்பம், கணவன் மனைவி வாழ்விலும் தாவிலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரண நன்மைகளோட என் உடலாலும் என் உள்ளத்தாலும் என் பொருளாலுமே கனப்படுத்துகிறேன், மேன்மைப்படுத்துகிறேன். புருஷன் முன்னாடியே பார்த்து சொல்லணும். முன்னே ஆண்களை பார்த்து சொல்லுவாங்க. அது குருவானவர் பார்த்து சொன்னவர்களுக்கு குருவானவர் போய் சண்டை போட ஆரம்பிச்சு. உன்னைய பார்த்து அம்மா சொல்றது வாழ்விலும் தாழ்விலும் அவர் உன்னைய பார்த்து சொல்றாரு. வில்லங்க மொழி சொல்லணும்னா ஒரு நம்ம முந்தின பேரை சார்ஜி இல்லையா, எப்போ அப்படி சொல்லாதீங்க, நீங்களே பார்த்து சொல்லிக்கிங்க, எங்களை பார்த்து சொல்லாதீங்க. நடந்த சம்பவம். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும். அப்போ அந்த ஒருமனம் குடும்பத்துக்குள்ள ஒருமனம் எப்படி இருக்கும்? ஒருத்தர் அவன் ஒய்ஃபு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணோடனே எங்க பார்த்தாலும் முகமா தெரியுங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க இருக்கீங்க? ஜூல இருக்கேன். இப்போ ஜூல யாருப்பா? நான் போனோம் பொக்காக்கோ ஒரு சஃபாரி போயிருந்தேன். பொக்காக்கோனா வேடினா ஒரு ஐலண்ட். மலேசியா போயிருக்கேன், சிங்கப்பூர் போயிருக்கேன்,
ஜெர்மன்ல போயிட்டு அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா கட்டத்தில் உகாண்டா போயிருக்கேன். உகாண்டாவில் 350 கிலோமீட்டர் சுற்றளவில் அந்த எல்லாம் ஓப்பன், ஒரு வெளி கிடையாது, அந்த சிங்கம் கிடையாது, புலி கிடையாது. ஆனால் இந்த சிங்கம் புலி பக்கத்துலேயே இருந்தது, சின்ன வேலி, கரண்ட் வேலி மட்டும் போடுறாங்க. எங்கே பார்த்தாலும் முகம் தான் தெரியுது, சிங்கம் மாதிரி தெரியலாம். அந்த அம்மா சொல்லிச்சு, ஒரு நாள் பெண்கள் இறந்தோடனே பரலோகத்துக்கு போயிடும். உண்மைதான், நீங்க போனாலே எங்களுக்கு வியப்புள்ளவங்க அவர் சொன்னாரு. இது இல்லை, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் ஒருத்தர் சொல்றத அப்ப கேட்காட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேருமே திங்க் பண்றப்ப எது நியாயமோ அதை எடுக்கிறோம். குடும்பம், நேற்று ஒருத்தரை பார்த்தேன் திருச்சியில, நேற்று நைட்டு 10 மணிக்கு திருச்சியில பார்த்தேன். அவர் சொல்ல குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு என் பொண்ணோட பொண்ணே பையன் கேட்டுக்கிறேங்கிறார். இன்னொரு குருவாரம் சொல்றாரு, பெரிய சண்டையா இருக்கு, குடும்பமே பிரிஞ்சு போச்சு, பிரச்சனை. இது கிறிஸ்தவ மக்களுக்கு. ஆனா ஒரு மனம், குடும்பத்துல ஒரு மனம், பணி செய்யறது வேலை செய்யறது ஒரு மனம், வேலைக்கார போனோம், வேலைக்கார என்ன வேலை, அவன் இல்லாம ஏழை வேலை செய்ய முடியாது. எனக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லாம வேலை செய்ய வேலை ஒரு மனம். அந்த ஒரு மனம் விட்டு கொடுத்தாரு. விட்டு கொடுத்து வாழ்க்கை என்பது ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப பக்கத்துல. எப்படி வாழ்க்கை என்பதுன்னா, ஒருத்தர் பஸ்ல போனாங்க பல்லத்துல, அந்த அம்மா மூத்த கோயிலே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா பஸ்ல உட்காந்து 22 இல்லை அந்த அம்மா 22 இல்லை 150 பார்த்தோம்னா அந்த பல்லவன் சீட்டா இருக்காங்க. நிறைய பேர் ஸ்டாண்டிங்ல போனாங்க, இடத்துக்கு அதிகமாகிட்டாங்க. அந்த அம்மா உண்டானம்மா 2வது ஸ்டேஷன்ல உட்காந்து, அடுத்த ஸ்டேஷன்ல உட்காந்து தள்ளி உட்கார வச்சு இந்த உரியா இருக்கவங்க அது தள்ளி 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 இவ்வளவு தூரம் தான் தள்ளும். அதுக்கப்புறம் தலை எடுத்து கண்ணாடி எடுத்து கண்ண முடியாது. பின்னர் சொல்லிச்சு, உனக்கா ஜீவானா டிக்கெட்டு, அவருக்கா ஜீவானா டிக்கெட்டு, உனக்கு சுற்றி அவருக்கு ஏன் தள்ளி போறேன்னு சொல்லிச்சு. அந்த தள்ளி போன காசு சொல்லிச்சு, இந்த வரும்போது சிங்கூர்ல இறங்க போறோம், தண்டையாப்பட்டில இருந்தா எங்க இறங்க போறோம். இதுதான் வாழ்க்கை. இதுல என்னக்கா பிரச்சனை, இதுதான் வாழ்க்கை. என்னைக்கு அதை விட்டு கொடுத்து ஒரு மணி வந்துச்சு, அவர் விடுதலை உண்டு, அந்த வாழ்வு வாழ்க்கை. அந்த ஆண்டவர்கிட்ட கற்பனை எங்களோடு வாங்க, எங்களுக்கு ஒரு பிரசனம் அபிஷேகத்தாங்கப்பா. இது ஒரு பெந்தைகோஸ்தலத்தில் இருந்த வல்லவர்கள் வாழ்க்கையை விளைவித்து அவரை நோக்கி பார்த்திருப்போம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஏற்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஏற்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இதோ இதாவே மன்னியும் என்று சொல்லி இன்று ஒரு பரிசு பாய்வாங்க. மன்னிக்க ஆண்டவற்றை நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் மன்னித்து ஒருமனப்பட்டு அற்புதங்கள் அடையாளங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உலக பிரகாரம் இச்சைகளில் ஒரு முழுமையான விடுதலை பெற்றுக்கொள்ள தீர்வு செய்யலாம். உங்களுடைய தீர்ப்பை இறக்கம் எங்களோடு வரட்டும், வரையத்தில் எங்களோடு வரட்டும்னா எங்களை ட்ரெஸ் பண்ணுங்க. என்னுடைய வேதனைகளை இறக்கிட்டீங்க, துன்பங்களை இறக்கிட்டீங்க, கண்ணீரான வாழ்க்கை இறக்கிட்டீங்களா, பள்ளிக்காக, வேலைக்காக, என்னுடைய பதவி உயர்வுக்காக, வீட்டுக்கு ரிப்ளேஸ் பண்ணணும், அதுக்கு பணம் இல்லை, ஏக்கத்தோடு, என் கணவர் என்னோடு இல்லை, திருமணமாகி 10 ஆண்டுகளாகி குழந்தை பாக்கியம் இல்லை, பல கஷ்டங்கள் மத்தியில் சகோதரிக்கு 3 பிள்ளைகள் மத்தியில் அவர் கேன்சர்னால ரொம்ப கஷ்டப்படுற அவளுக்காக ஜெபிக்கிறதான். என் சகோதரன் வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கான், அவங்க மனைவி இறந்ததால பிள்ளைகள் அவன் கஷ்டப்படுறான், அவனுக்காக ஜெபிக்கிறதான். இப்படி பல நிலையை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையில் கட்டுமானப்படுவதற்காக நாங்கள் ஒன்றாக எங்களுடைய குருவானோட செயலர் பொருளை ஒருமனாக நாங்கள் ஒன்றாக இப்போ இருக்கிறோம். இன்னும் நாங்கள் ஒன்றாக இருப்போம் என்ற நம்பிக்கையோடு மாதத்தில் இருக்கிறோம். திருச்சபை மக்களால் ஒன்றாக இணைத்து தாங்க ஆசீர்வதிக்கிறோம். பிளஸ் பண்ணுங்க.
பெரிய ஈஸ்வரத்தை பற்றி ஒரு நம்பிக்கை தப்பறேன். ஆமாம். அறுவடை மிகுதி